பாருங்க, இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதாவது ஒரு தந்தையிடம் ஒட்டு கேட்பு கருவியை கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் இந்த சோஃபாவில் பொறுத்துறது, இது எந்த வகையிலும் நியாயம்? நான் தமிழ்நாட்டு மக்களை பொதுவாக கேட்குறேன், இது எந்த வகையிலும் நியாயம்? ஊடக நண்பர்களையும் கேட்குறேன். இல்லை, அது எப்படி அவர் தான், அதாவது அவங்க தான் அதை செய்திருக்காங்கன்றது நிச்சயமா தெரியும். ஆனால் அதுக்கு வேண்டிய காவல்துறையிட கொடுத்துருக்குறோம். அவங்களும் பார்த்தாங்க. காவல்துறை, எங்கள் கிளிநூர் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மையார் பார்த்தாங்க. அப்புறம் சைபர் கிரைம் அவங்ககிட்டே கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் அது இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியும் வச்சுருக்கோம். ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியை வச்சுருந்து அவங்களும் புலனாய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். அது விரைவில் இப்போ கூட முந்தா நாள் அந்த மோடம் கோட்டக்குப்பை டிஎஸ்பி கேட்டார்னு அதை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். மோடம் அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்படி அது ஒரு பக்கம். நீங்கள் சொல்லுங்கள், தந்தைக்கே ஒட்டு காக்கிற கழுவி வச்ச உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? எல்லாம் அவசரப்பட்டு எதுவும் இந்த விஷயத்தில் செய்ய முடியாது தம்பி. அதெல்லாம் போக போக தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு அடிக்கடி நான் சொல்றதை விட உங்ககிட்ட தான், பத்திரிகைகளை கூட தான் சொல்கிறேன், போக போக தெரியும்னு. அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியாது. இது கண்ணே தம்பி, குழப்பத்துக்கு இடம் இல்லை, புரியுதா? அதனால் எல்லாம் அங்கே போய் எல்லாரும் திரும்பி வாங்க, நான் உங்களை மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கிறேன். அதனால் அங்கே ஒன்றும் கட்சியே கிடையாது. சும்மா பணத்தை வச்சு கூட்டத்தை கூட்டுருவாங்க. இவ்வளோ ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு இதே வேலை, இவ்வளோ கார் வரணும், இவ்வளோ கூட்டத்தை கூட்டு வரணும். சரி, அதுக்கு என்ன செலவோ நான் ஏற்றுக்கிறோன்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.